والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما بنعمة ربك فحدث. وقال تعالى: وقل رب ارحمهما كما ربياني صغيرا. وقال تعالى: ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. وقال تعالى: كل نفس ذائقة الموت. وقال تعالى: كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இந்த சின்ன பிள்ளைங்களை ஒரு ரூம் கம்ப்யூட்டருங்க. பெரியவங்க எல்லாம் கவனமாக ஒரு 15 நிமிஷம் பேச்சு நடைபெறும், கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சேர்ந்து துவா செய்யலாம். துவாவுக்காக இங்கே கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் யாசின் ஓதப்பட்டது. எல்லாருமே மாஷா அல்லாஹ் குரான் ஓதணும். நம்ம பாபிக்காக எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் ஈசாலே சவாப் செய்வதற்காக கூடியிருக்கிறோம். அதனால் பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் கவனமாக சில விஷயங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு நிசாம் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு இருக்கின்றதே, அது அந்த காலத்திலிருந்து கடைசி காலம் வரைக்கும் ஒரே முறையாக ஒரே அல்லாஹ் தஆலா நிசாமுடைய தர்த்தீபில் நடத்தி கொண்டே இருப்பான். அந்த நிசாம் என்னவென்றால், ஹர் ஆனே வாலே கு ஜானா ஹே. யார் யார் உலகத்தில் வந்தார்களோ உலகத்தை விட்டு செல்லுவார்கள். நம்மளுடைய 4 ஆலம் அல்லாஹ் தஆலா படைத்துள்ளான். ஒன்று ஆலமே அர்வா, ரூஹுடைய ஆலம். 2வது ஆலமே துனியா, இந்த உலகத்துடைய ஆலம். அந்த ரூஹுடைய பயணம் இருக்கின்றதே, அது 2வது ஆலமுக்கு வரும் சமயத்தில் அதுக்கு உடம்பு தேவைப்படுகின்றது. அந்த உடம்பு தான் நம்மளுடைய இடையில் தாயாக, தந்தையாக, தங்கையாக, மனைவியாக அல்லாஹ் தஆலா படைத்துள்ளான். அதில் ஒரு ரூஹுடைய அது சவாரியாக இருக்கின்றது. 3வது உடைய ஆலம் இருக்கின்றது, அது ஆலமே பர்ஸக், கபருடைய ஆலம். 4வது ஆலம் இருக்கின்றது, அது ஆலமே ஆகிரத். அல்லாஹ் தஆலா ரூஹுக்கு மௌத்து கொடுக்கவில்லை. ரூஹுக்கு மௌத்தே கிடையாது, மரணமே கிடையாது. எஸ் அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹை பற்றி தாங்களிடம் வந்து மக்கள் கேட்கிறார்கள். தாங்கள் கூறிவிடுங்கள், ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை பேர் தான் ரூஹ். அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வந்துவிட்டால் மூச்சு ஆரம்பித்துவிடும். அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வந்துவிட்டால் மூச்சு நின்றுவிடும். எனவே உலமாக்கள் கூறக்கூடிய விஷயம் என்ன, ஒரு மூச்சும் அல்லாஹ்விடம் சென்று அனுமதி வாங்குகிறது. யா அல்லாஹ், நான் திரும்பட்டுமா? திரும்பு என்று சொன்னால் அந்த மூச்சு திரும்பி வருகிறது. இல்லை என்று சொன்னால் அங்கேயே இருந்து கொள்கிறது. எத்தனை எண்ணிக்கை மூச்சுடைய எண்ணிக்கை அல்லாஹ் தஆலா கொடுப்பானோ அத்தனை எண்ணிக்கை. சில சொல்கிறாங்களா, பல்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து மூச்சுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா ஒரு தர்த்தீப். ஒரு பெரியவங்க செல்லும் சமயத்தில் கவனமாக என் பேச்சை கேட்கணும். இது என் பேச்சு இல்லை, பெரியார்களுடைய பேச்சு.
ஒரு பெரியவங்க செல்கிற சமயத்தில் சிறுவர்களை பெரியவர்களுடைய பொறுப்பில் அவர்கள் பொறுப்பாளியாக நிற்க வச்சுட்டு தான் செல்லுறாங்க. என்ன அர்த்தம்? நான் போகிறேன்ப்பா, எனக்கு பிறகு நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் போகிறேன், எனக்கு பிறகு நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஆண் செல்கிறார் என்று சொன்னால் ஆண்களுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு செல்கிறார். ஒரு பெண் செல்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய பொறுப்பு தன்னுடைய வாரிசுகளுக்கு ஒப்படைத்து விட்டு செல்கிறார்கள். இப்பொழுது அந்த தர்த்தீப் இல்லாமல் இருந்தால் கவனமாக கேட்க வேண்டும். பெரியார்கள் நிரந்தரமாக இருந்தால் சிறுவர்கள் நிரந்தரமாக சிறுவர்களாகவே தான் இருப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய தர்த்தீப். பெரியவங்க போகிறாங்க, போகும்போது கேட்டாங்க, ஹஜ்ரத் கிஸ்கா ஜனாசா? சொன்னாங்க, தேரா ஜனாசா, துஜே புரா லகே தோ மேரா ஜனாசா. இந்த ஜனாசா யாருது? ஓ ஜனாசா. இல்லை உனக்கு தப்பாக தெரியுதா? ஏன் ஜனாசா? எதுக்கு? இப்போ ஜனாசா யாருன்ற விஷயத்தின் மீது பேசுகிறதுக்கு அவசியம் கிடையாது, நேரமும் கிடையாது. இந்த ஒரு ஜனாசா இருக்கின்றதே, ஏக் மௌத் ஹசாரோ கி ஹயாத் பன்கர் ஜாத்தி. கவனமாக இந்த விஷயத்தை யோசிக்க வேண்டும். ஒருவருடைய மரணம் இருக்கின்றதே, அது பலருடைய வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. மரணம் என்றால் என்ன? ஒருத்தவங்க மௌத்தாகணும்னு சொன்னால் இப்போ நம்ம எல்லாம் அவங்களுடைய ஒரு தன்மைகளை யோசித்து பார்த்து நம்ம அழுகுறோம். பாபி இருந்தாங்க மாஷா அல்லாஹ். பெரிய தன்மை என்ன? சிலா ரஹ்மி. எந்த வீட்டில் எந்த புள்ள என்ன ஆனாலும் ஒரு கவலையோடு கேட்கிறது, அவங்கள பற்றி யோசிக்கிறது, அவங்கள பற்றி பேசுகிறது, விசாரிக்கிறது. இந்த சிலா ரஹ்மி இருக்கின்றது, இது சாதாரண விஷயம் கிடையாது. ரஹீம் ஷஜனத்தும் மின் ஷஜனையிர் ரஹ்மான். ரஹ்மானுடைய கிளைகளில் ஒரு கிளை இருக்கின்றதே, அது சொந்த பந்தத்தை இணைப்பது. சில்மன் வசலனி வக்தமன் கத்தானி. அந்த சிலா ரஹ்மி இருக்கின்றதே, அல்லாஹ்விடம் சொல்லும், யா அல்லாஹ், யார் என்னோடு இணைந்திருந்தார்களோ அவர்களோடு நீ இணைந்து இருப்பாயாக. யார் என்னை விட்டு பிரிந்து விட்டு வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, பிரிந்து வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அவர்களை விட்டு உன்னுடைய ரஹமத்தை பிரித்து விடுவாயாக என்று அந்த சொந்த பந்தம் இருக்கின்றதே நின்று கூறும். தாய்மார்களே, சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை தன்மைகள் நம்ம வாழ்க்கை முழுவதும் ஒரு நாளும் அவங்களுடைய தன்மைகள் நமக்கு ஞாபகம் வரும். அந்த ஞாபகம் வர சமயத்தில் அழுக வரும். அவங்களுடைய முசாக்கரா செய்வோம். உது குரு மஹாசின மௌத்தாக்கும். எத்தனை பெரியார்கள் நம்ம குடும்பத்தில் இருந்தவங்க சென்று விட்டார்களோ, மாமாவாக இருக்கட்டும், பாபியாக இருக்கட்டும், பாவாக இருக்கட்டும், சமாவாக இருக்கட்டும், சிறுவர்களில் நம்மளுடைய அக்கா தங்கச்சியில் சென்றவர்கள் யாராச்சும் இருக்கட்டும், அவங்களுடைய நல்ல தன்மைகள் நம்ம யோசிச்சு பார்க்குறோமா? பார்க்குறது இல்லையா? அதே மாதிரி வாழ்க்கையில் எந்த விஷயமும் நம்மளுக்கு இப்போ யார் இருக்கிறாங்க கூட அவங்களுடைய அமல்கள் தான். அல்லாஹ் தஆலா அழகான முகத்தில் அவங்களுடைய தொழுகையையும் அவங்களுடைய நோன்பையும் குர்ஆனுடைய திலாவத்தையும் ஜிக்ரையும் அவங்களுடைய அச்சத்தையும் அவங்களுடைய துவாவையும் அவங்களுடைய கண்ணீர் அல்லாஹ்வுடைய அச்சத்தில் வடித்த கண்ணீரையும் இது எல்லா விஷயங்களையும் ஒரு அழகான தோற்றத்தில் அல்லாஹ் தஆலா கபரில் அவர்களுக்கு தென்படுத்துவான். அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் பயப்படாதீங்க, நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. தாங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் உங்களுடைய நண்பராக இருந்தோம், இப்பவும் உங்களுடைய நண்பராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்பாங்க, நீங்கள் யார்? உங்களுடைய தொழுகை நீங்கள் யார்? உங்களுடைய நோன்பு நீங்கள் யார்? உங்களுடைய திலாவத் நீங்கள் யார்? உங்களுடைய சிலா ரஹ்மி நீங்கள் யார்? உங்களுடைய ஜிக்ர் நீங்கள் யார்? உங்களுடைய அல்லாஹ்வுடைய அச்சம் நீங்கள் யார்? தாங்கள் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்து தர்பியத் செய்தீர்களே, அவர்கள் நாம் என்று ஒரு நன்மையையும் அல்லாஹ் தஆலா அழகான தோற்றத்தில் கபரில் கொண்டாந்து காமிப்பான். அந்த மாதிரி மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்தோடு ஒரு உம்மீத் என்ன வைக்கிறோம்? நம்மளுடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன? கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா மர்ஹூமாவுக்கு அவர்கள் செய்த நன்மைகளுடைய பலன் கண்டிப்பாக கபரில் அல்லாஹ் தஆலா தருவான். இந்த நல்ல நிய்யத்தோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் துவா செய்யணும். பாவங்கள் மனிதர்களாக இருக்கின்றது. நாம் சில சமயத்தில் கோபம் வந்து நமக்கு அறியாமலே சில விஷயங்கள் பேசிவிடுகிறோம். சில விஷயம் ரொம்ப சந்தோஷத்தில் நமக்கு அறியாமலே சில விஷயங்களை சொல்லிவிடுகிறோம்.
சில சமயத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று அலக்காமல் சொல்லிவிடுகிறோம். அந்த எல்லா விஷயத்திலும் தினமும் பெரியவர்களே, தாய்மார்களே, மன்னிப்பு கேட்க வேண்டும். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையை பற்றியும் அல்லாஹ் தஆலா கியாமத் அன்று கேள்வி கேட்பான். சாதாரண விஷயமாக நினைக்கக்கூடாது. பல்லடி, பல்கடி நல்லாயிட்டாலும் சொல்லடி எப்போவுமே நல்லா ஆவாது என்று சொல்கிறாங்களே, காரணம் என்ன? ஜராஹாத்து சினானி லஹல் தியாமு வலா யல்தாமு மா ஜரஹல் லிசானு. இதனுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னவென்றால், சொல்கிற விஷயத்தை நாம் சொல்லிவிட்டோம், தவறாக சொல்லிவிட்டோம். மன்னிப்பு கேட்குறதுல நம்மளுடைய கிரீடம் இறங்கியிருந்தா சொல்லுங்கள். இது நம்முடைய பெரிய தர்ஜா இருக்குது, ஆலா தர்ஜா, அத்னா தர்ஜா ஆயிரமா கிடையாது. மன் தவாஸா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு சொல்லுக்கு மன்னிப்பு தேடி கொள்கிறானோ, அல்லாஹ் தஆலா அவனுடைய மரியாதை கியாமத்தன்று கபரிலும் உயர்த்தி கொண்டே போய்விடுவான். எந்த அளவுக்கு உயர்த்தி விடுவான் என்று சொன்னால், மக்களே யோசிக்க முடியாத அளவுக்கு, இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவனுக்கு தர்ஜா கொடுத்தானே, என்ன காரணம் என்று கேட்கும் சமயத்தில் அவனுக்கே அறியாத அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ செய்த பொறுமைகள், நீ கேட்ட மன்னிப்புகள், நீ தவறு இல்லாத சமயத்திலும் மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். ஏதாச்சும் என்ன நான் தவறாக சொல்லிட்டா மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு நீயே முன்னாடி போய் தவறு இல்லாமல் நீ மன்னிப்பு கேட்டியே, அந்த ஒரு பலன் தான் அல்லாஹ் தஆலா இந்த தோட்டத்தை தர்றான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், நம்மெல்லாம் ஒரு குடும்பம். சில ஃபரலுகள் உலமாக்களாக இருக்கின்ற நாம், குறிப்பாக மாஷா அல்லாஹ் நம்ம மாமா மௌலானா ஹிதாயத்துல்லா சாப் தாமத் பரகாத்துஹும், அப்புறம் நான், அதுக்கப்புறம் நம்ம தம்பி அப்துல் ரஷீத், மௌலானா அப்துல் ரஷீத் சாப், அதற்கு பிறகு மௌலானா ஜமாலுதீன், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்களுடைய ஒரு ஜமாத், கொஞ்சம் கொஞ்சமாக மௌலி ஜாவீத், அப்படியே ஒரு ஜமாத்து உருவாக்கி கொண்டே அப்படியே क्या है ஜபியுல்லா பி கே சைஃபுல்லா காஷிஃபி, இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஹாஃபிஸாக ஆலிமாக நாம் ஆன பிறகு முதல் கடமை நம் மீது என்னவென்றால் குடும்பத்தை சமாளிப்பது. எல்லா பயான்கள் இருக்கின்றதே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒரு நாள் கூட பயான் இல்லாமல் என்னுடைய நாள் இருக்கிறது கிடையாது. ஒரு நாள் கூட பயான் இல்லாமல் இருக்கிறது கிடையாது. எல்லாம் அந்த குடும்பத்துக்காரங்க கூப்பிட்றாங்க, இந்த குடும்பத்துக்காரங்க கூப்பிட்றாங்க, அந்த ஊருக்காரங்க கூப்பிட்றாங்க, இந்த ஊருக்காரங்க கூப்பிட்றாங்க. ஆனால் இது எல்லாம் நஃபில், முஸ்தஹப். போனாலும் போகலாம், போகாமலும் இருக்கலாம், போகணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் அன்சீர் அஷீரத்தக்கல் அக்ரபின், சில விஷயங்கள் இருக்கின்றது, குடும்பத்தினர்களுக்கு சொல்லுவது கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த விஷயத்தில் என்ன? ஒரு நல்ல வாழ்க்கை மாஷா அல்லாஹ் வாழ்ந்து விட்டு நம்ம பெரியார்கள் சென்று விட்டார்கள். அதே மாதிரி வாழ்க்கை நாமும் இன்ஷா அல்லாஹ் வாழ்வதற்கு நியத்து செய்ய வேண்டும். நம்முடைய வம்சத்தில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஜனாசா எடுக்கும் தூக்கும் சமயத்தில் எப்படி பாபியுடைய ஒரு அன்பு பாசம் எல்லாத்துடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஒரு நபரை கூப்பிட்டு கேளுங்க, உங்கள் மேலே பாபியுடைய ஹெசான் இருக்கா? இருக்குது. உங்கள் மேலே இருக்குதா? பிள்ளைங்களை விட்டுருங்க, வேறத்தவங்கிட்ட கேளுங்க, உங்கள் மேலே ஹெசான் இருக்குதா தம்பி? இருக்குது. உன் மேலே இருக்குதாப்பா? இருக்குது. ஒருத்தவங்களும் என் மேலே ஹெசான் இல்லைன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சரி, இருக்கலாம், அந்த ஹெசான் இருக்கின்றதே, அதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம பெரியவங்களில் 3வது தர்ஜா 4வது தர்ஜா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்துருந்தான். அந்த தர்ஜா நம்மளை விட்டு பிரிந்து விட்டது. இப்போ நம்மளுடைய பெரியார்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும். அவங்கள நம்ம அமீராக நினைத்து குடும்பத்துடைய மஷூரா செய்யணும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும். குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? குடும்பம் ஒரு குல்தஸ்தான் சொன்னால் பூக்களுடைய ஒரு செண்டுல் இருக்குமே, அந்த மாதிரி பூங்காவில் எப்படி அழகழகான பூக்கள் இருக்கின்றது, அதனுடைய மனம் விதவிதமான மனம் இருக்கின்றது. அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் எல்லா விதமான இஸ்திதாத், எல்லா விதமான திறமைகள், எல்லா விதமான சிஃபாத்துகள், எல்லா விதமான நன்மைகள், எல்லா விதமான அழகான தோற்றம் வைக்கக்கூடிய நபர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க. இல்லைன்ட்டு இல்லை,
ஒரு நபரை கூட இவர்கிட்ட இந்த கெட்ட விஷயம் இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் பெருமையாக நாம் சொல்லலாம். பெரியார்களுடைய உழைப்பு அல்லாஹ் தஆலா வீணாக்கவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் குடும்பத்தில் ஒரு நபரையும் அல்லாஹ் தஆலா அமைத்து வச்சிருக்கிறான். இதுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்திவிட்டு பாபியுடைய பொறுப்பு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாபுடைய பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பு என்ன? எல்லா மருஹூமிகள் பொறுப்பு, எல்லாம் பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு. வராசத்தில் எப்படி ஒரு பொருள்கள் தக்சீம் செய்கிறார்களோ பங்கிடுகிறார்களோ அதே மாதிரி நன்மைகளை பங்கிடணும். மனசுக்கு பாரம் வரும் சமயத்தில் நான் சொல்கிறது, கண்ணுக்கு முன்னாடி பொறுமை என்பது அல்லாஹ் தஆலா சிலருக்கு காமிப்பான். கண்ணுக்கு முன்னாடி மகள்கள் செல்லும் சமயத்தில் அந்த சமயம் பாபுடைய வாயிலிருந்து இனி எடுத்துக்கூடாதா, அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்க வாழ்க்கை இருக்கின்றதே, அது அல்லாஹ் ஒரு தரப்பிலிருந்து முடிவு செய்யப்பட்டது. நாம் சொல்ல முடியாது. எனவே இப்போது 3-4 விஷயங்கள் பற்றி நான் சொல்லுவேன். ஒன்று, அவங்களுடைய யோசனை எப்போ நம்மளுக்கு மனசில் பாரமாக இருக்கின்றதோ, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை தஸ்பீஹை போன்று நாம் படித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அவர்கள் மீது ஒரு ரஹ்மத் இறக்கப்படும், குசூசி ரஹ்மத். அந்த ரஹ்மத் இருக்கின்றதே, அந்த ரஹ்மத்தின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய உள்ளத்தில் ஒரு சக்தியை உண்டாக்குவான். அந்த சக்தியின் மூலமாக அவர்கள் தன்னை சமாளிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் இன்ஷா அல்லாஹ். எப்படி எல்லாத்தை விட ரொம்ப மென்மையான உள்ளம் இருந்த சஹாபி ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனால் எந்த சமயம் அவர்களை முஸல்லாவில் மீது நிற்க வைப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு செய்தார்களோ, ஹஜரத் ஆயிஷா சொன்னது, ஹுவ அரக்கு குலூபன், அவர்கள் ரொம்ப மென்மையான உள்ளம் உள்ளவர்கள், அவர்களை நிற்க வைக்காமல் உமரை சொல்லுங்கள் நின்று அவர்கள் இமாமத்து செய்யும் மாதிரி. ஆனால் சொன்னால் 1, 2, 3 தடவை ரசூலா கேட்டதுக்கு பிறகு சொன்னாங்க, ஆயிஷா அவர்களை நிற்க வைப்பதற்காக நான் கூறவில்லை, அல்லாஹ் கூறினான். உங்கள் இடத்துல நிற்கணும்னு சொன்னால் அபூபக்கர் தான் நிற்கணும், அதனால நான் சொல்கிறேன். உமரை நிற்கணும்னு சொன்னால் அல்லாஹ் இப்படி சொன்னால் அப்படி கேட்பேன் நான். ஆனால் அதே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு முழு உம்மத்தை சமாளித்தார்கள். அதே மாதிரி இப்போது தாய் இல்லை, தந்தையும் இல்லை. அந்த சமயத்தில் குடும்பத்தில் பெண்களில் பெரியவர்களாக இருக்கிற ஃபர்ஹான் அக்கா, 2வது ஆண்களில் பெரியவர்களாக குடும்பத்தை இப்போ இருக்கிறது அமான் அண்ணன். இவர்கள் அதற்கு இது வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம மாமா இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ் 2 மாமாக்கள். இவர்களுக்கு சாச்சாமார்கள், சாச்சிமார்கள், அவர்களுடைய மஷூரா, அவர்களுடைய சர்பரஸ்தி, அவர்களுடைய அதே மாதிரி புப்புக்கள் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். ஜிந்தக்கா இருக்கிறாங்க, சமீக்கா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ரஹன் சாச்சியுடைய மக்ஃபிரத் தந்துள்வானாக. எல்லாருக்கும், எல்லா மர்ஹூமிகளுக்கும் பெரியவர்களே, எப்போ நம்ம துவாவுக்காக கை எடுத்தாலும் எல்லா குடும்பத்துடைய மர்ஹூமிகளுக்காக துவா செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய துவா அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். நம்ம துவா இருக்கின்றதே, அது குறிப்பிட்டவர்களுக்காக இருக்கக்கூடாது. சில நபர்களுக்காக நாம் துவா செய்துவிட்டு சிலர்களை நாம் மறந்து விடுவது, இது நம்மளுடைய நல்ல உள்ளம் இருக்கக்கூடியவர்களுடைய அடையாளம் கிடையாது. நாம் எந்த சமயம் கை ஏந்தி துவா செய்யும் சமயத்தில் குடும்பத்தில் இறந்தவர்கள் ஒரு நபர்களையும் யோசித்து அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒருவராக பெரியவங்க போயிட்டாங்க, சின்னவங்க போயிட்டாங்க, ஒருத்தவங்களா போயிட்டே இருக்கிறாங்க. அதற்கு பிறகு நம் மீது பொறுப்பு அதிகமாகிக்கொண்டே இருக்கின்றது. அந்த சமயம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொழுகையுடைய பாபந்தி, உண்மையுடைய பாபந்தி, பர்தாவுடைய பாபந்தி,
அல்லாஹ்வுடைய அச்சத்துடைய பாபந்தி. வாழ்க்கை மாறிடணும், வாழ்க்கை மாறிடணும். நம்மளை பார்த்தோன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் அமீர் சாஹிபுடைய குடும்பமா. நான் ஒரு பயான் செஞ்சிட்டு இருந்தேன் இஸ்தேமாவில். அலாவுதீன் ஹசரத் வந்து சொன்னாங்க. நான் அவங்க பயான் கேட்டதுக்கு பிறகு நான் யோசித்து பார்த்தேங்க, உங்கள் நன்னத்தா எவ்வளோ அழுதாங்க உட்காந்து மெஹராப்லேயோ அங்கேயோ இங்கேயோ. அந்த அழுகைக்கு எல்லாம் அல்லாஹ் தாலா பலன்களாக சில நபர்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாம் அவங்க வந்தது கிடையாது, அவங்களுடைய அழுகையுடைய பர்க்கத். கண்டிப்பாக இது எல்லாம் அவங்களுடைய பர்க்கத்து தான், அவங்களுடைய தியாகங்கள் தான். நம்மளுடைய கெட்ட பழக்கம் என்னான்னு சொன்னால், நல்ல புதுசாக பார்த்தா பழசை மறந்துடுறோம், புதுசாக பார்த்தா பழசை மறந்துடுறோம். மறக்கக்கூடாது, எப்போவுமே எப்போவும் மறக்காது. சின்ன வாய் சின்னது, பேச்சு பெருசு, பேச்சு பெருசு. பெரிய பேச்சு என்ன? புதுசாக பார்த்தா பழசை மறந்துடுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கூறின ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அல் பிர்ரு லா யுப்லா வ தம்பு லா யுன்ஸா. एहसान कभी पुराना नहीं होता, एहसान कभी पुराना नहीं होता. यार 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 மீதாவது சிலர் क्या कहते हैं एहसान को உபகாரம் செய்திருக்காங்கன்னு சொன்னால் அது பழசாயிராது. அவங்க எப்போயோ செஞ்சது, அவங்க அந்த காலத்தில் செஞ்சது, அவங்க இந்த காலத்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்போவுமே அவங்க அந்த காலத்தை செஞ்சாங்க நீ இருக்கிற, அந்த காலத்தை செஞ்ச நீ இருப்பியா? அந்த விஷயம், அந்த ஃபவுண்டேஷன். எதுக்கு தாய் தகப்பனுக்கு வாழ்க்கை முழுவதும் துவா செய்ய வேண்டும்? அவர்கள் சிறுவரில் நம்மை காப்பாற்றினதுனால தான் நம்ம பெரியவராக ஆயிருக்கிறோம். அவங்க காப்பாற்றி இருந்தால் நம்ம பெரியவங்க ஆயிருக்க முடியுமா? ஒரு விஷயம், एहसान कभी पुराना नहीं होता, गुनाह कभी भूला नहीं जाता, वदम्बु ला युन्सा. பாவத்தை எப்பவுமே மறக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்து வருகிறது என்று சொன்னால் மன்னிக்க வேண்டும். பழைய பாவங்களுடைய இது பலனாக அந்த கஷ்டங்கள் வருகின்றது. அந்த சமயம் பழைய பாவங்களை விட்டு நாம் தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நான் அறிந்தோ அறியாமலையோ தெரிந்தோ தெரியாமலையோ வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கலாம், செய்திருப்பேன். யா அல்லாஹ், அந்த எல்லா விஷயத்தை விட்டு என்னை பாதுகாத்து, யா அல்லாஹ் அந்த அதனுடைய தண்டனை என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய வம்சத்துக்கும் தராதே அல்லாஹ் என்று கதறி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் தாலா ரஹ்மானோ ரஹீமாக இருக்கிறான். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிடுவான். நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய குடும்பத்தை மீண்டும் அல்லாஹ் தாலா ஒரு பூங்காவாக குடும்பமாக அல்லாஹ் தாலா அமைத்து இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ். எப்படி நம்ம ஒற்றுமை, அந்த காலத்துடைய ஒற்றுமை யோசித்து பாருங்கள், அதே ஒற்றுமை அல்லாஹ் தாலா மீண்டும் நமக்கு தருவான். எனவே பாபியுடைய இந்த வஃபாத்தில் நம்ம எல்லாம் கூடி நம்மளுடைய வாழ்க்கை பற்றி நம்ம யோசிக்க அல்லாஹ் தாலா ஒரு வாய்ப்பு கொடுத்தா. இது எல்லா பயான் செய்யப்படுகின்றது. இது ஒரு உள்ளத்துடைய ஒரு தர்து, ஒரு வலி. அது உங்களை முன்னாடி நான் வைக்கிறேன். நம்மளுடைய NKY குடும்பத்தில் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு சுன்னத்துக்கு மாறான ஒரு செயலும் ஆகக்கூடாது. இது நம்ம இப்போ செய்யக்கூடிய அஹத், இப்போ நம்ம செய்யக்கூடிய வாதா அல்லாஹ் கிட்ட என்ன? பாபுடைய வஃபாத்தில் எந்த சமயம் ஹஜரத் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆனாங்களோ அந்த சமயத்தில் ஹஜரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, எது வரைக்கும் நீங்கள் 4 மாதம் போக மாட்டீங்களோ அது வரைக்கும் ஜனாசா தூக்க மாட்டான்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன தியத்தனும் பாபியை இப்போ தான் அடக்கிட்டு வந்திருக்கோம். நீ எத்தனை செய்யணும்? ஒரு அமல் கூட இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு யார் செஞ்சாலும் நம்ம சொன்னோம் கேட்கணும். நம்மலாம் இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். மாமா இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், அப்துல் ரஷீத் இருக்கிறாரு, ஜாவித் இருக்குது. உலமாக்களுடைய குறைவு இல்லை நம்ம குடும்பத்தில். என்ன செஞ்சாலும் கேட்குறது என்ன தவறு? ஏன்ப்பா இந்த மாதிரி செய்யலாமா, இந்த மாதிரி செய்யலாமா செய்யக்கூடாது கேட்குறது தவறாது. கேட்காம சரி, நான் குழி தொட்டி में कुत्तों का राज ஆயிடுச்சு.
யாரும் யாரைய பற்றி கேட்குறதில்ல. ரொம்ப மனசு அழுகுது சில விஷயங்களை பார்த்து. என்ன நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்குதா? லா ஹவுல வலா குவா. நடந்தது நடந்து விட்டது. த பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கஸா மஸா மா மஸா லைஸ அலைஹில் கஸா. இன்னிலிருந்து நியத்து செய்யுங்க ஆண்களும் பெண்களும், இன்ஷா அல்லாஹ் நம்ம பாவுடைய பேரை கெடுக்காமல், சம்மாவுடைய பேரை தடுக்காமல் கெடுக்காமல், நம்ம ஃபதுல் மாமா மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நான் இப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன், பாபியுடைய மாமாவுடைய இந்த 2 ஜோடிகள் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் எல்லாம் பெரியவங்க. ஒரு அன்பான ஜோடி, ஒரு அன்பான ஜோடி. மாமா என்ன இருந்தாலும் பா மே டர்தா சோ காலி இன்குச், ஒரு அது விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், ஆனால் அவங்க 2 பேருடைய ஜோடி இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா எல்லாருடைய ஜோடிகளும் அந்த மாதிரி அமைப்பாக நம்ம துவா செய்யணும், அவங்களுக்காக துவா செய்யணும். இப்போ நியத்து செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே நியத் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? ஷரியத்துக்கு மாறான ஆண்களும் செய்யக்கூடாது, பெண்களும் செய்யக்கூடாது. அது நடந்துச்சுன்னு சொன்னால் உடனே நம்ம இருக்கிற வரைக்கும் முகமது நிசாமுதீன் என் பேர் இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நான் யாருன்னு சொல்லி. நான் ஒரு முகமது நிசாமுதீன், எங்கள் அம்மா பேர் ஃபாத்திமா. நான் உங்கள் குடும்பத்தில் ஒருவன் சொல்லிவிட்டு நம்பர் வாங்கி வச்சுக்குங்க. யார் என்ன கேள்வி கேட்டாலும் அப்துல் ரஷீத் சாவுடைய நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. மாஷல்லா ஜயீத் ஆலிம் அவங்களும் ஜமாலுடைய நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. அவரும் ஜயீத் ஆலிம் எல்லாம் மாஷல்லா முதர்ரிஸாக இருக்கிறாங்க. மாமா இருக்கிறாங்க தான் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அவங்க சர்பர்ஸை நம்மலாம் படித்தது. அவங்களுடைய தர்கீபின் மூலமாக தான் நம்மெல்லாம் படித்தது. அவங்க உழைப்பு செஞ்ச காரணத்தான் நம்மெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒரு வழியில் வந்தோம். இதை வந்த காரணம் என்ன? உழைப்பு. அதே மாதிரி நம்மளும் நியத்து செய்யணும். இந்த சில்சிலா இருக்கின்றது. 2வது இந்த விஷயம் சொல்லிடுறேன். குடும்பத்தில் உலமாக்கள் ஆக்குன்னா சொன்னால் அவங்க ரொம்ப கரீபாகிடுவாங்க, மிஸ்கின் ஆயிடுவாங்க, லாச்சா அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம எல்லாம் பேத்தாஜ் பாட்ஷாவாக இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்களோ அவர்களில் தஹதீஸ் பின் நிஅமா எல்லாத்துடைய நிம்மதியாக, மரியாதையாக, பர்க்கத்தாக வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நம் உலமாக்களுக்கு கொடுத்துருக்குறான். அது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஏன்ப்பா உன் பையன் என்ன செய்கிறான், அவன் அது படிக்கிறான் இது படிக்கிறான், ஏன் மதரசாவில் சேர்க்குறது தப்பா? இப்போ நியத்து செய்யுங்க, ஒரு வீட்டில் ஒரு நபர் ஆலிமா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா? பெண்களும் செய்யலாமா நியத்து இன்ஷா அல்லாஹ்? சவுண்டே வரமாட்டேங்குது. ஆண்கள் அடிக்கடி இங்கே கூடுறது கிடையாது. இது கூடுறது, இது ஒரு ரஹ்மத்தான கூட்டமாக இருக்கணும். இந்த நீயத்தும் ஈசாலே சவாப் செய்யணும். இந்த நீயத் இருக்கின்றதே இதோ ஒரு ஈசாலே சவாப். இது ஒரு நீயத் என்ன செய்யணும்? இந்த நீயத் யாருடைய பர்க்கத்தால் இப்போ கூடணுமே, யாருடைய பர்க்கத்? இது பாபியுடைய வஃபாத்துடைய ஒரு நேரம் வந்த காரணத்தை நம்ம எல்லாம் கூடியிருக்கிறோம். இந்த கூட்டத்தையும் நம்ம நியத்து செய்யணும். யாரெல்லாம் இந்த நியத்து செஞ்சோமே, இந்த நியத்துடைய நன்மை யாருக்கு ஏற்றி வைப்பாயாக? யாருடைய வீட்டில் உட்காந்து நம்ம பேசுகிறோமோ அவர்களுக்கும், அவங்களுடைய பெரியார்களுக்கும், என் முழு குடும்பத்துடைய எல்லா மர்ஹூமிங்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த நியத்துடைய பர்க்கத்தை எத்தி வைப்பானாக. அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இப்போ துவா நடைபெறும். எல்லாருமே துரூத் ஷரீஃப் படிச்சுக்கோங்க. பேச்சில் ஏதாச்சும் குறைவு நடந்தால் மன்னிக்க வேண்டும். இந்த பேச்சில் ஏதாச்சும் ஒரு யாராச்சும் மனசுக்கு துன்பம் இருந்தால் மன்னிக்க வேண்டும். ஒரு பர்க்கத் சில அமல்கள் நான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் அல்லாஹ் பர்க்கத் தருவான். கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ்? முதல் அமல், வீட்டுக்கு ஹஸ்ரத் ஹுசைஃபா இப்னு யமான் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற, பர்க்கத்துக்காக என்ன செய்யணும்? அப்போ என்ன சொன்னாங்க? வீட்டில் நுழையும் சமயத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் படித்து கொண்டு வீட்டில் வரலாமா இன்ஷா அல்லாஹ்? 2வது, எந்த வீட்டில் சலாம் இருக்குமோ அங்கே சலாமத்தி இருக்கும். ஆண்கள் பெண்களுக்கு, பெண்கள் ஆண்கள் மெஹரம். யார் மெஹரம்? எல்லாத்தையும் खाला जान सलाम, फुप्पू जान सलाम சொல்லிட்டு, அவங்க காலாவும் இல்லை புப்புவும் இல்லை, ஜஹான் ஹண்டி வா மேரி முண்டின்னு சொல்லிட்டு புள்ள பூந்துக்கூடாது.
யார் மெஹரமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கணவர் மனைவிக்கு மணவர் கனைவிக்கு சலாம் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த சலாமின் மூலமாக சலாமத்தி அல்லாஹ் தஆலா இறக்கி வைப்பான். மூன்றாவது விஷயம், ஃபஜருக்கு பிறகு யார் யார் வேலையில் கஷ்டமாக இருக்கிறாங்களோ, எனக்கு ரிஸ்க் உடைய மாமிலா வந்து செட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஃபஜர் பிறகு சூரை இதாஜா 5 நேரம் தொழுகை விடாமல் தொழுது கொண்டு இந்த அமல் செய்ய வேண்டும். ஃபஜருக்கு பிறகு 25 தடவை இதாஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ் ஓதுங்க. ஜோஹருக்கு பிறகு 24, அசருக்கு பிறகு 23, மக்ரிப்க்கு பிறகு 22, இஷாவுக்கு பிறகு 21 ஓதிட்டு துவா செய்யணும். ஒரு தொழுகைக்கு பிறகும் யா ரஸாக்கு, யா கரீமு, யா ரஹ்மானு, யா ரஹீம் இந்த அமல் செஞ்சு பாருங்கள். 33 தடவை ஓதணும். அல்லாஹ் தஆலா 40 இது வந்து 40 நாள் கோர்ஸு, 4 மாதம் கோர்ஸு நிரந்தரமாக நம்ம வாழ்க்கையில் செஞ்சு கொண்டே இருக்கணும். அல்லாஹ் பர்க்கத்து மேலே பர்க்கத்து கொடுத்து கொண்டே இருப்பான். அதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நம்ம இப்போ இந்த சின்ன பிள்ளைங்களாம் நம்ம இன்டர்வியூக்கு போவாங்க, கஷ்டமாக இருக்கும். அவன் பார்த்து நம்மளை எக்ஸப்ட் பண்ண மாட்டேங்கிறான், அவன் பார்த்து நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். என்ன செய்யணும்? அந்த சமயம் வித்ரு வாஜிப்க்கு பிறகு 21 தடவை இன்னா அத்தேனா கல் கௌசர் ஓதிட்டு எவன் உங்களோட விரோதம் பண்ணுறானோ, வேலையில் ஏதாச்சும் பிஸ்னஸ் தான் இது, அவன் பேரை வாங்கி துவா சொன்ன, எல்லாம் இவனுக்கு நல்ல ஹிதாயத்து கொடுத்து என்னுடைய விரோதத்தை விட்டு அவனை பாதுகாப்பாயாக என்று நம்ம துவா சொன்னோம். பத்வா செய்யக்கூடாது எப்போவுமே. இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்கள் இது ஏன்னா எல்லாம் நிறையா பேர் அல்ஹம்துலில்லாஹ் வராங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது குடும்பத்து மேல் நம்ம இது கடமையாக இருக்கின்றது. இந்த அமல் செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பர்க்கத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா நாம் எல்லோருக்கும் அமல் செய்வதற்கு தௌஃபீக் தந்துல்வானாக. துரூத் ஷரீஃப் ஒதுக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. दुआ हाँ जी जमात कहाँ अल्लाहुम्मा लकल हम्दु कुल्लुहु व लकल शुक्र कुल्लुहु व लकल मज्दु कुल्लुहु व लकल सनाउ कुल्लुहु व इलैका यरजिउल खल्क़ु कुल्लुहु अल्लाहुम्मा ला नुहसी सनान अलैक अंत कमा असनैत अला नफ्सिक या अरहमर राहिमीन या अकरमल अकरमीन या ज़ल क़ुव्वतिल मतीन या राहिमल मसाकीन अस्लिह लना शअनना कुल्लह वला तकिलना इला अनफुसिना तरफ़त ऐन अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद बिअदि मन सल्ला व साम अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद बिअदि मन क़अद व क़ाम अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद कमा तुहिब्बु व तर्दा अदद कमा तुहिब्बु व तर्दा या रब्बल आलमीन या हन्नान या मन्नान या हन्नान या मन्नान या हन्नान या मन्नान या बदिअ السماوات والأرض या मुमसिक السماوات والأرض ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا لنكونن من الخاسرين لنكونن من الخاسرين لنكونن من الخاسرين اللهم اغفر لي حينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وأنثانا اللهم من أحييته منا فأحيي الإسلام ومن توفيته منا فتوفوا على الإيمان या हन्नान या मन्नान हम सब के गुनाहों को माफ़ फरमा या अल्लाह हमारे ख़ताया से दरगुज़र फरमा बकिया ज़िंदगी तेरे अहकामात पर मर्ज़ियात पर गुजारने की तौफ़ीक़ अता फरमा या अल्लाह हम सब पापी हैं मुख्तलिफ़ एतबार से हमने पाप किया है या अल्लाह हमारे अंदर इत्तिहाद इत्तेफ़ाक़ पैदा फरमा इत्तिहाद इत्तेफ़ाक़ पैदा फरमा इत्तिहाद इत्तेफ़ाक़ पैदा फरमा या अल्लाह ये हमारा ख़ानदान है इस ख़ानदान के लिए या अल्लाह इस ख़ानदान के बड़ों ने बड़ी बड़ी दुआएं की हैं या अल्लाह मुक़द्दस मकामात में दुआएं की हैं हज और उम्रे में दुआएं की हैं तेरे राहों में दुआएं की हैं तेरे रास्ते में पीटते हुए दुआएं की हैं आंसू बहाते हुए दुआएं की हैं या अल्लाह इस ख़ानदान की लाज रख कर या अल्लाह तेरे दीन की दावत के काम के लिए तेरे दीन की मेहनत के लिए तेरे दीन के लिए चप्पे चप्पा फिर
फिरकर या अल्लाह तेरे दीन का काम करने के लिए इस ख़ानदान को कबूल फरमा। तमाम मर्दों को कबूल फरमा, तमाम औरतों को कबूल फरमा, तमाम बच्चों को कबूल फरमा, तमाम बड़ों को कबूल फरमा, तमाम हमारे भाइयों को कबूल फरमा, तमाम हमारे बहनों को कबूल फरमा। हमें तक़वे वाला बना दे, तवक्कुल वाला बना दे, खौफ वाला बना दे, खशियत वाला बना दे या अल्लाह, हर तरह के खैर वाला बना दे या अल्लाह। हमारे ख़ानदान के एक एक बड़े हमसे जुदा होते जा रहे हैं या अल्लाह। हमारा ख़ानदान या अल्लाह सरपरस्तों से महरूम होता जा रहा है या अल्लाह। आज या अल्लाह हमारे भाभी का जो तेरे या अल्लाह हुक्म पर तेरे हवाले करके हम आए हैं या अल्लाह, उनका विसाल हुआ, आपसे आकर वो जुड़ गए, हमसे वो जुदा हो गए या अल्लाह। उनको करवट करवट जन्नत अता फरमा, उनका तो इकराम फरमा, उनका तो एहतराम फरमा या अल्लाह, उनका तो एजाज़ फरमा या अल्लाह। माना कि कोई ना कोई इंसान होने के एतबार से गलती हो ही जाती है या अल्लाह। हम सब या अल्लाह आंसू बहाते बहाते तौबा करते हैं उनके हक़ में। तेरे हबीब ने फरमाया था, इस्तग़फिरू लिअख़ीकुम फ़इन्नहु अलआन युसअल। तुम अपने इस मरहूम भाई के हक़ में इस्तिग़फ़ार करो, आज उसका सवाल व जवाब अभी हो रहा है या अल्लाह। हम सब इस्तिग़फ़ार करते हैं उनके हक़ में। अस्तग़फिरुल्लाह 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 अल्लज़ी ला इलाहा इल्ला हुवल हय्युल क़य्यूम अतूबु इलैहि। ए परवरदिगार, ये इस्तिग़फ़ार जो हमने किया उनके हक़ में, ए परवरदिगार इसे कबूल फरमा, इसे कबूल फरमा। उनकी गलतियों को अगर लेन देन के एतबार से, बोलचाल के एतबार से, मामलात के एतबार से, माशरे के एतबार से, हाज़रीन मजलिस में से किसी को तकलीफ़ हुई हो उनकी ज़िंदगी में, दिल से माफ़ करने की तौफ़ीक़ अता फरमा, दिल से माफ़ करने की तौफ़ीक़ अता फरमा, दिल से माफ़ करने की तौफ़ीक़ अता फरमा। आइंदा कभी हम किसी मरहूम की बुराई बयान ना करें या अल्लाह, इसे फ़ैसले फरमा या अल्लाह। मरहूमीन के नेकियां बयान करने का हुक्म दिया गया है, बुराइयां बयान करने से रोका गया है या अल्लाह। हमारी ज़ुबानों को नेकी बयान करने वाली ज़ुबान बना दे, नेकी ज़ुबान बयान करने वाली ज़ुबान बना दे या अल्लाह। उस अल्लाह की बंदी ने या अल्लाह तेरे सामने आंसू बहाए हैं, आंसू बहाए हैं, आंसू बहाए हैं या अल्लाह। उन आंसुओं का वास्ता देते हैं या अल्लाह, उस बंदी को माफ़ कर दे या अल्लाह, उस बंदी को माफ़ कर दे। तेरे रहमान होने का वास्ता, तेरे रहीम होने का वास्ता, तेरे करीम होने का वास्ता, तेरे जब्बार होने का वास्ता, तेरे कहार होने का वास्ता, तेरे गफ़ार होने का वास्ता, तेरे तवाब होने का वास्ता या अल्लाह, माफ़ फरमा दे या अल्लाह। यहाँ जितने हाजिर हैं या हम अहद करते हैं इंशाअल्लाह आइंदा हम तेरे मर्ज़ियात पर चलेंगे, ना मर्ज़ियात से बचेंगे या अल्लाह। हमारे इस अहद को कबूल फरमा या अल्लाह, हमारे इस अहद को कबूल फरमा या अल्लाह। करवट करवट या अल्लाह मरहूमीन को जन्नत अता फरमा या अल्लाह, मरहूमीन को जन्नत अता फरमा या अल्लाह। आप तमाम पर्दे हटाकर मरहूमीन को आपस में मिलाते हैं या अल्लाह। हो सकता है या अल्लाह हमारे मामू और मामी दोनों की मुलाकात भी हो गई हो, ए परवरदिगार उनके मुलाकात को मुबारक मुलाकात बना दे। लेकिन आपने फसल बना दिया उस मुलाकात में या अल्लाह। दीदार वस्ल अता फरमा दे, दीदार वस्ल अता फरमा दे, दीदार वस्ल अता फरमा दे या अल्लाह। हम बड़े नालायक बनते जा रहे हैं या अल्लाह। हमारी नमाज़ों में कोताही है, हमारी सुन्नतों के एहतमाम में कोताही है, तेरे रास्ते में जाने में कोताही है, घर के अंदर तालीम में कोताही है, घर के अंदर तरबियत में कोताही है। औलाद की तरबियत जिस तरह या अल्लाह हमारे सम्माबा ने अपने बच्चों की या अल्लाह, उन्होंने अपने औलाद की, इसी तरह हम अपने बच्चों की करने की तौफीक अता फरमा। इस ख़ानदान को या अल्लाह, इस ख़ानदान के चश्मे चराग हर घर में पैदा फरमा, हर घर में पैदा फरमा। रश करने वाली औलाद अता फरमा, रश करने वाली औलाद अता फरमा, रश करने वाली औलाद अता फरमा। ऐसी औलाद अता फरमा, दुआ की जाए मेरा बच्चा हो तो ऐसा, मेरा बच्चा हो तो ऐसा, मेरा बच्चा हो तो ऐसा। ऐसी रश करने वाली औलाद जो कब्र के लिए नूर बन जाए, जो हशर के लिए शाफे बन जाए, जो
जो तेरे सामने या अल्लाह अजर बन जाए, तेरे सामने विज़र बन जाए। या अल्लाह इसे औलाद नसीब फरमा, ना फरमान औलाद से मेरी हिफाजत फरमा। जिनके औलाद नहीं है उनको औलाद दे दे, जिनका औलाद है उनको फरमा बरदार बना दे। या अल्लाह दिल तेरे दो उंगलियों के दरमियान है, हमारे नौजवान बच्चे और बच्चियां यहाँ मौजूद हैं, इनके दिलों के बदल दे, इनके दिलों को बदल दे, इनके दिलों को बदल दे। तेरे सामने रुकू सजदा करने वाला बना, तेरे सामने रोने वाला बना, तहज्जुद पढ़ने वाला बना, आहवजारी करने वाला बना, अपना दुख और दर्द सिर्फ तेरे सामने सुनाने वाला बना। या अल्लाह जो हाथ तेरे सामने उठे किसी और के सामने उठने से बचा ले, जो सर तेरे सामने झुके किसी और के सामने झुकने से बचा ले। या अल्लाह यहाँ बहुत सारे बीमार हैं, या अल्लाह सलीम चाचा हैं, या अल्लाह हमारे बड़े मामू हैं, या अल्लाह जफ़र मामू हैं, हमारे मामू हैं हिदायतुल्लाह साहब, या हमारे भाई हैं अरशद भाई, और इसके अलावा दीगर बहुत सारे यहाँ हाज़रीन मजलिस में हमारे यानी खाला जान भी हैं, और जो सेहत के अतबार से उम्र के अतबार से या अल्लाह एक तकलीफ़ पे गुज़र रहे हैं। सेहत और सलामत तेरे हाथ में है, दवाई खाना हमारा काम है। या अल्लाह सबको शिफाए आजिला मुस्तमिरा दाइमा अता फरमा। या अल्लाह शिफाए आजिला मुस्तमरा दाइमा अता फरमा। हमारे वालिद मोहतरम का आज या अल्लाह जो सर्जरी हुआ, या अल्लाह उसमें भी कामयाबी अता फरमा, शिफा नसीब फरमा। या अल्लाह रब्बिरहमहुमा कमा रब्बयानी सगीरा की दुआ हमेशा हम मांगते रहे, ऐसे फैसले फरमा। या अल्लाह तू हमारी आफियत वाली तरबियत फरमा। या अल्लाह हमारे ख़ानदान से फ़क्र फ़ाक़े का ख़ातिमा फरमा, फ़क्र फ़ाक़े का ख़ातिमा फरमा। बरकत वाला ख़ानदान बना दे, रहमत वाला ख़ानदान बना दे, कोई के लिए परेशान ना हो, ऐसे फैसले फरमा दे अल्लाह। या रज़ाक, या करीम, या मुनीम, या मुहसिन, तेरे बड़ों की कुर्बानी का या अल्लाह हमारे ख़ानदान की कुर्बानी की लाज रख ले मेरे अल्लाह, लाज रख ले मेरे अल्लाह, लाज रख ले मेरे अल्लाह। वो तो दुआएं किए होंगे अपने नस्लों के लिए, या अल्लाह ये सब उनकी नस्लें मौजूद हैं, इनको या अल्लाह किसी मोहताज का मोहताज न बना। या अल्लाह यार मुती और फरमा बरदार, मुती और फरमा बरदार, या अल्लाह खूब बरकतों वाला, सबको नवाजने वाला बना दे। या अल्लाह अपने फजल का, अपने करम का मामला फरमा दे। या अल्लाह मरहुमा की मग़फ़िरत फरमा कर मरहुमा के नेक सिफ़ात अपनाने की हम सबको तौफ़ीक़ अता फरमा। या अल्लाह हमारे जो भाई बहन मौलरे भाई बहन, या अल्लाह वो कभी भी अपने आप को यतीम ना समझें। या अल्लाह उनके हक़ में या अल्लाह फूफू भी हैं, खाला भी हैं, उनके चचा भी हैं जो बाप के दर्जे पर रखते, खाला माँ के दर्जे पर है। या अल्लाह इन सब का सहारा या उन सब का साया या अल्लाह हमारे भाई बहनों पर तादेर कायम फरमा। या अल्लाह खुसूसन हमारे खलेरे भाई, या अल्लाह हमारे रहन चाची के जितने बच्चे हैं, या अल्लाह वो भी हमारे तमाम खालाओं से जुड़े रहें। या अल्लाह उनकी सरपरस्ती फरमाते रहें, ऐसे फैसले फरमा। या अल्लाह हर घर को नूरानी बना दे। या अल्लाह जितनी दुआएं हमने अपनी ज़िंदगी में की हैं, कर रहे हैं, करेंगे, या अल्लाह उसमें जो हमारे हक़ में खैर है या अल्लाह हमें सरिये को अता फरमा, जो हमारे हक़ में शर है या अल्लाह उससे या अल्लाह सबकी हिफाजत फरमा। या अल्लाह जिन का नाम या अल्लाह हम लेने से रह गए, या अल्लाह याद नहीं आ सका, या अल्लाह उन तमाम की मग़फ़िरत फरमा। खुसूसन या अल्लाह दो हमारी बहनवी और बहन जो दोनों का इंतकाल हुआ, उनकी भी, उनके बच्चों की भी या अल्लाह सरपरस्ती फरमा। या अल्लाह जिसका तू मौला बन जाए वो किसी मौला का मोहताज नहीं, जिसका तू वाली बन जाए वो किसी वाली का मोहताज नहीं। या अल्लाह जिसका तू सहारा बन जाए वो किसी सहारे का मोहताज नहीं। या अल्लाह जिसका तू रखवाला बन जाए वो किसी रखवाले का मोहताज नहीं। ए अल्लाह इन बच्चों का रखवाला तू बन जा, इन बच्चों का रखवाला तू बन जा, इन भाइयों का रखवाला तू बन जा, इनका निगहबान व निगरान तू बन जा अपने फजल से, अपने करम से। या अल्लाह हमारी दुआओं को कबूल फरमा। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने जितनी खैर की दुआएं मांगी हैं उम्मत के हक़ में, मौजूदीन व मरहूमीन के हक़ में, वो सब में हमारा हिस्सा नसीब फरमा। जितनी चीज़ों से पनाह मांगी सबसे पनाह नसीब फरमा। रब्बना तक़ब्बल मिन्ना मा काना सालिहन व अस्लिहना मा काना फासिदा।
या अल्लाह बहुत सारे हमारे ख़ानदान में दुआ की दरख्वास्त किए हैं मुख्तलिफ़ उन्वान पर। या अल्लाह हम पर हक़ बनता है कि हम उनके हक़ में दुआएँ करें। या अल्लाह जो जो दुआ की दरख्वास्त किए हैं, लिखे हैं, मुतवक्के हैं, हक़ बनता है कि हम उनके हक़ में दुआएँ करें। या अल्लाह सबके जायज़ मुरादों को पूरा फरमा, अपने फ़ज़ल से हमारी दुआओं को कबूल फरमा, मरहूमीन की मग़फ़िरत फरमा। रब्बना तक़ब्बल मिन्ना मा काना सालिहन व अस्लिहना मा काना फ़ासिदा बिरहमतिका या अरहमर राहिमीन। वल्हम्दुलिल्लाह सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलैहि वसल्लम। सुब्हानल्लाहि बिहम्दिही सुब्हानकल्लाहुम्मा बिहम्दिक व नशहदु अल्ला इलाहा इल्ला अंता व नस्तगफिरुका।